ஹாய் ஹலோ கைஸ், வாட்சிங் கோடைமன் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்ன்ற தாண்டி கான்ட்ரோவர்சியல் சொல்லுங்க. எப்படி பேசுறது? கான்ட்ரவர்சியலான டாபிக்ல வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம். நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்ததா நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இந்த விஷயம் கிரிக்கெட்ல வந்து ஸ்பெஷலா வந்து தப்பா நடந்துட்டு இருக்கோம், சரியாவே நடக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினே வந்து உடச்சு போட்டிருப்பாரு. அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா கூட இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஓடியில இந்தியா வந்து 138 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. பட் மழை பெஞ்சதுனால ஓவர்ஸ் குறைச்சி ரன்ஸுமே குறைச்சிருப்பாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் ஏத்தி தானே இருக்கணும். இப்ப ஓவர்ஸ் குறைக்கிறாங்கன்னா ரன்ஸ் கொஞ்சம் ஏத்தி, ஏன்னா அது பேட்டிங் டீமுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இவ்வளவு ஓவர்ஸ் தானே, இதை அடிச்சு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கொஞ்சம் ரன்ஸ் ஏத்தி வைக்கணும். பட் இங்க ரன்ஸ் வந்து நம்மளுக்கு அல்டிமேட்லி குறைஞ்சதுனால இந்த டிஎல்எஸ் மெத்தட நம்ம சஸ்பிஷியஸா பாக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த டிஎல்எஸ் மெத்தட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாட் இஸ் திஸ் டிஎல்எஸ் மெத்தட்? இது யாரு கண்டுபிடிச்சா, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எங்க மூளை கட்டுற அளவுக்கு உங்க இந்த வீடியோல சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றோம். சோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் பொறுமையாவும் அட்டன்டிவாவும் கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பிகாஸ் நாங்க நிறைய சினாரியோஸ் வச்சு இந்த மாதிரிலாம் நடந்தா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சினாரியோஸ் வச்சு சொல்றதுனால நீங்க கொஞ்சம் அட்டன்டிவா கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும்ன்றதா எங்களோட கருத்து. சோ ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தனே வழக்கம் போல இந்த டிஎல்எஸ் மெத்தட் எப்படி வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ரொம்ப வளவலான ஹிஸ்டரி பேசாம என்ன மேட்ரோ அதை சொல்லிடுவோம். 1992ல ஒரு வேர்ல்ட் கப் செமிஃபைனல் மேட்ச் நடக்குதுங்க. இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கும். ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காக்கு பாத்தீங்கன்னா 13 balls 22 ரன்ஸ் தேவைப்படுதுங்க. இந்த டைம்ல தான் நம்ம கபால்னு மழை வந்து பெய்யுது. மேட்ச் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இன்டரப்ட் ஆகுது. கரெக்டா 12 மினிட்ஸ் வந்து இன்டரப்ட் ஆகுது கேம். இந்த 12 மினிட்ஸ்ன்ற கேப்ல பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா 13 balls 22 தேவைப்பட்ட இடத்துல 1 ball 21 ரன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுச்சு. சோ இங்கிலாந்து வந்து அந்த செமிஃபைனல்ஸ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரிக்கெட் ஸ்பெக்டேட்டர்ஸா இருக்கட்டும், அந்த மேட்ச் கமெண்டேட்டர்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, என்னங்க இது திடீர்னு 12 நிமிஷம் பிரேக்குலாம் வந்து ஒரு பால் 21 ரன் மாறிச்சு. திஸ் இஸ் அ டிஸ்கிரேஸ் ஃபார் கிரிக்கெட். இது வந்து அன்ஃபேரா இருக்கு. இதை யாரா மாத்தி அமைங்கப்பா. வானவத்தை அகம்பாவத்தை அழிக்க ஒருத்தர் வருவானா அப்படின்னு இவங்க எல்லாம் குமரிட்டு இருந்த வேளையில் ஒருத்தர் வரல, ரெண்டு பேர் இருந்தாங்க. டக்வர்த் லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேருமே ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் தான். எங்களை மாதிரியே ஒரு ரெண்டு நண்பர்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பிட் ப்ரொடக்டிவ் தன் அஸ். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு மெத்தட் இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎல் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த டிஎல் மெத்தட் எடுத்துட்டு வராங்க. இந்த மெத்தட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆவரேஜிங் மெத்தட் அது வந்து செட் ஆல. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்சஸ் உடைய சினேரியோஸ், அதாவது வந்து பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ்ல இந்த ஓவர்ஸ்ல இவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் வச்சு ஒரு பேஸா வச்சு ஒரு காம்ப்ளிகேட்டட் மேட்ச் டெவலப் பண்றாங்க. அந்த மேட்ச் என்னதான் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் அது வந்து சினேரியோஸ்க்கு கரெக்டா அக்செப்ட் ஆகுது. சோ பேசிக்கா அவங்களோட மெயின் டூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர்ஸ் அண்ட் விக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த ஓவர்ஸ்ல இவ்வளவு விக்கெட்ஸ் போயிருந்தா இவ்வளவு ரன்ஸ் வந்து பார் ஸ்கோர் அப்படின்ட்டு வந்து இவங்க எடுத்துட்டு வராங்க. ஓவர்ஸ்க்கு ஏத்தாப்புல விக்கெட்ஸ்க்கு ஏத்தாப்புல எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தட வந்து எடுத்துட்டு வராங்க. இதான் வந்து இந்த டிஎல் மெத்தட் பண்ணுது. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன்ஸ் தாங்க. பட் ஆனா யார் இதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களால டே பை டே இது வந்து ஈஸியா பண்ண முடியுது. இந்த மெத்தட வந்து எடுத்துட்டு வராங்க. எப்போ 97ல ஒரு ஜிம்பாப்வே மேட்ச்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஐசிசி வந்து இது 99ல வந்து அப்ரூவ் பண்ணி அவங்க மேட்சஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இது டே பை டே அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ டிஎல் மெத்தடா இருக்கிறது. டர்னன்றவர் வந்து உள்ள வராரு. இப்போ டேஸ் கிரிக்கெட் எவால்வ் ஆயிட்டே இருக்கு. இப்போ T20 ஃபார்மேட்லாம் வந்துருச்சு. இந்த கால்குலேஷன்ஸை கொஞ்சம் திருப்பி போட்டா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டர்ன் வந்து இந்த மெத்தடை கொஞ்சம் ட்வீக் பண்றாரு. ஸோ இவர் எல்லாம் அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. இதை வந்து டிஎல்எஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு டக்வர்த் லூயிஸ் ஸ்டர்ன் மெத்தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2014ல எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு பிரேக் த்ரூ இன் கிரிக்கெட்டுங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் அந்த 1992 வேர்ல்ட் கப்லாம் இது டிஸ்கிரேசிங் கிரிக்கெட் சொல்றாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான், ஒரு மழை ஒண்ணு பெஞ்சிச்சுன்னா அந்த மழைக்கு அப்புறம் இருக்கிற கால்குலேஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு அனாமலி மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஒரு ஃபேரான ஒரு சிஸ்டம் டிஎல்எஸ் மெத்தட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதான் சரிங்களா? பட் இந்த மெத்தட் வந்து ஃபிளாலஸான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபிளாலஸ் கிடையாது. இந்த மெத்தட் வந்து நிறைய ஃபிளாஸ் இருக்கு. பட் அதை தாண்டி இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீமுக்கு வந்து மழை பெஞ்சது அப்படின்னா அந்த கால்குலேஷன்ஸ் ரொம்பவே வந்து நம்ம காம்ப்ளிகேட்டட்னு சொல்றோம். பட் அவங்க அந்த ஒவ்வொரு டீம்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் இருக்காங்க தெரியுமா? அந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் வந்து ஈஸியா கால்குலேட் பண்ற அளவுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி அவங்க டிவைஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா யார் வேணா கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்முலா வந்து டிவைஸ் பண்றாங்க. which became easier to follow day by day. So every team at the end of every over will exactly know what target should they chase அப்படின்ட்டு.
சரிங்களா. சோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு ஃபார் த சேசிங் டீம், ஆல்சோ ஃபார் த பவுலிங் டீம். ஒரு மழை வந்துச்சுன்னா வந்து அந்த எப்படி அதை எடுத்துட்டு வரணும்ன்றது பவுலிங் டீமுக்கும் தெரியும், சரிங்களா. சோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான், மழைன்ற ஒரு விஷயம் வந்தாலும் மேட்ச் வந்து ரிசல்ட் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு பெரிய டூலா இந்த டிஎல்எஸ் மெத்தட் வந்து இருக்கு. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்க. கிரிக்கெட்டை வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இந்த டிஎல்எஸ் மெத்தட். ஓகே, சோ நம்ம மேட்ருக்கு வருவோம். கமிங் பேக் டு த ஃபிளாஸ் ஆஃப் டிஎல்எஸ் மெத்தட். இந்த டிஎல்எஸ் மெத்தட் ஓவர் தி இயர்ஸ் நிறைய விஷயத்துல கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அது ஒவ்வொன்றா என்னன்றது நம்ம ஒவ்வொரு சினாரியோஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்பதான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரியும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 50 ஓவர் கேம் நடக்குதுங்க. இதுல வந்து 2 டீம் ஆடிட்டு இருக்காங்க. இதுல ஒரு டீம் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுற டீம் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம்னு வச்சுக்கோங்க. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 ரன்ரேட்ல ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஸ்கோர்ல முடிக்கிற ஒரு டீம்னே வச்சுக்கோங்க. ஓடிஐஸ்ல வந்து அந்த மாதிரி ஆடுற டீம். இப்போ திடீர்னு வந்து மழை பெய்யுது. மழை பெஞ்சு மேட்ச் ஸ்டாப் ஆயிடுது. 85 for 2 இருக்காங்க வச்சுக்கோம் 20 ஓவர்ஸ்க்கு. இப்போ வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து பேட்டிங் ஆட வராங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு ரிவைஸ் டார்கெட் இருக்கும்னா 20 ஓவர்ஸ்ல நீங்க வந்து ஒரு 150 160 அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது நீங்க உடனே நினைப்பீங்க, இப்ப வந்து ஸ்கோர் ஏறி இருக்கு, இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு வந்து லாபம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இங்க கிடையாது. இதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்குங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தோம்னா இது ஆப்கானிஸ்தான் வந்து 50 ஓவர் நினைச்சு அந்த மைண்ட் செட்ல பொறுமையா ஆடி இருப்பாங்க. நீங்க இந்த 20 ஓவர் கேம் நினைச்சா அவங்க வந்து நிறையவும் அடிச்சிருக்கலாம். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அது இல்லாம செகண்ட் ஆடுற டீமுக்கு வந்து இது 20 ஓவர்ஸ் மேட்ச் தான், 150 160 தானே, நம்ம அசால்ட்டா வந்து பால் 1ல இருந்தே நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க T20 கேம் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆப்கானிஸ்தான் வந்து 20 ஓவர் ஃபார்மேட்ல ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு பவுலிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ வந்து 5 போலர் யூஸ் பண்ணணும், ஒரு போலர் வந்து 4 ஓவர் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பிகாஸ் அது வந்து 20 ஓவரா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஃபர்ஸ்ட் போலிங் போட்ட டீம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ 5 போலர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருந்திருக்காது. அப்ப ஓடிஐக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருந்திருக்கும். அப்போ வந்து அவங்க அசால்ட்டா வந்து நியூ பால் நல்லா ஸ்விங் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 போலர் கூட 10 ஓவர் போட்டு முடிச்சிருக்கான். அந்த மாதிரி சினாரியோ இருக்கு. சோ எப்படி பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான் இங்க அடி வாங்கணும். இதுலயே வந்து செகண்ட் சினாரியோ ஒன்று இருக்குங்க, சரிங்களா. இதுல வந்து ஒரு சின்ன ட்வீக் ஒன்று பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்ல இந்த 20 ஓவர்ஸ் 85 for 2 இருக்கா இந்த ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம். ஸோ வந்து உள்ள போறாங்க, மழை பெய்யுது, மழை பெஞ்ச உடனே மழை நிக்குது, ஃபுல்லா ரெடியூஸ் ஆகல, 30 ஓவர்ஸ் அந்த மேட்ச் வந்து கம்மியாகுது. அதாவது அவங்களுக்கு 10 ஓவர்ஸ் பேட்டிங் இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு. அவங்க திரும்ப உள்ள வராங்க. இப்போ உள்ள வரப்ப அவங்களுக்கு சின்ன பேனிக் ஆகுது. ஐயோ நம்ம 50 ஓவர் நினைச்சு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணோம், 10 ஓவர் தானே பெண்டிங் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஃபுல்லா அடிக்க போறாங்க. அடால் படால்னு பேட்டை வீசுறாங்க, 160 ரன் கச்சிடுறாங்க, சரிங்களா. 160 170 கிட்ட வந்துருது. ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி இந்த மீன் ப்ராசஸ் விக்கெட்ஸ் விட்டுறாங்க. ஒரு 8 விக்கெட் 9 விக்கெட் போயிடுது. 170 for 9, 30 ஓவர்ஸ்ல வந்து நல்ல ஸ்கோர். நீங்க நினைப்பீங்க டிஎல்எஸ் மெத்தட் படி பாத்தீங்கன்னா ஒரு 210 220 செட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க, 170 அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதுதான் கிடையாது. இங்க விக்கெட்ஸ் அதிகமா விட்டதுனால டிஎல்எஸ் ஸ்கோர் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதே 150 160 தான் இருக்கும். அதாவது 170 அடிச்சிருக்காங்க, 20 ரன்ஸ் கம்மி ஆகுது, சரிங்களா. இப்போ 30 ஓவர்ல அந்த சேசிங் டீம் வந்து 150 அடிச்சா போறன்ற ஒரு சினாரியோ இருக்கு. அப்போ வந்து நீங்க அடிக்க போய் தான் விக்கெட் விட்டாங்க, அப்ப நியாயப்படி எப்படி கணக்காகுன்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. டிஎல்எஸ் மெத்தட் படி இட் ஒர்க்ஸ் ஆன் தி விக்கெட், சரிங்களா. அவங்க வந்து வெயிட்டேஜ் வந்து ஓவர்ஸ்க்கு அதிகமா கொடுப்பாங்களா விக்கெட்ஸ்க்கு அதிகமா கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா விக்கெட்ஸ்க்கு தான் அதிகமா கொடுப்பாங்க. அதான் வந்து இந்த கிரிட்டிசிசமாவே இருக்கு. சரி, ஓகே, இது எப்படா வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் ஆடுற டீம் 20 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங் ஆட வராங்களா அவங்க வந்து விக்கெட்ஸ் விடாம இதே 30 ஓவர்ஸ்ல 170 for 2 முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பெருசான அடிக்கல, ஒரு 75 ரன்ஸ் அடிக்கிறாங்க, ஒரு 170 160 எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 75 ரன்ஸ் அடிக்கிறாங்க, விக்கெட்ஸ் எதுவுமே விடல அப்படின்னா அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோர் ஆப்போசிட் டீமுக்கு வந்து 220 230 அளவுக்கு கூட போகும் 30 ஓவர்ஸ்ல, which is fair enough, சரிங்களா. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா இது பிராக்டிகலா கொஞ்சம் இம்பாசிபிள். ஏன்னா ஒரு 29 ஓவர் வரைக்கும் விக்கெட் விடாம கூட ஆடும் சில டீம்ஸ். அந்த கடைசி ஓவர்ல ஒரு எக்ஸ்ட்ரா ரன் ஓட போயோ இல்ல அந்த கடைசி ஓவர்ல கொஞ்சம் அடிக்க போலான்னு ஸ்லாக் பண்ண போய் ஒரு 2 விக்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9 விக்கெட் அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகாட்டி கூட ஒரு 4 விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே. ஆனா அந்த 2 விக்கெட் போற அந்த கடைசி ஓவர்ல 2 விக்கெட் போறதுமே 20-30 ரன் ஃபைனல் டார்கெட்ல வந்து கம்மியாகும். ஒரு 200 119 தான் அந்த டார்கெட் முடியும் 4 விக்கெட் விட்டுருந்தாங்கன்னா. அந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கா ஒரு சின்ன மிஸ்டேக். ஆக்சுவலினா இப்போ 30 ஓவருக்கு வந்து ஒரு 150 160 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விக்கெட் வந்து 9 விக்கெட் விட்டாங்கன்னா அப்புறம் மிச்சம் 50 ஓவர் மேட்ச்ல மிச்சம் 20 ஓவருக்கு விக்கெட்டே இருக்காது விளையாடுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன். ஆமா, அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் வந்து ரன் குறைச்சிருவாங்க. ஆமா, ஆனா அந்த விக்கெட்ஸ் விட்டது காரணமே வந்து ஓவர்ஸ் குறைச்சதுனாலன்ற ஒரு கால்குலேஷன் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ தேர்ட் சினாரியோல வந்து நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டிஎல்எஸ் மெத்தட்ன்றது வந்து இந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து வச்சது ஆவரேஜ் ஸ்கோர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அந்த பிச்சுக்கு ஏத்தாப்புல அந்த ஸ்கோர் சொல்லவே சொல்லாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிச், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரி ஒரு டே மேட்ச்ங்க, சரிங்களா. டே மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஆட வருது. நீங்க கிரிக்கெட் ஃபாலோ பண்ற ஒருத்தர் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், டே மேட்ச்ல when the pitch were under cover early morning moistureனு ஒரு விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 ஓவர்ஸ் வந்து பவுலிங் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பிச்சா இருக்கும். சீமர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா சீம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் டே மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் வந்து கொஞ்சம் பார்த்து ஆடுவாங்க, விக்கெட்ஸ் நிறைய விட்டுருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க, சரிங்களா. அது காரணம் அதுதான், அந்த ஒரு ஏர்லி மார்னிங் மாய்ஸ்சரை வந்து சீமர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பவுன்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனா இருக்கும்.
10 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிச் வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிடும், பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா மாறும். சோ இதுக்கு ஏத்தாப்புல இதே சினேரியோல இதே ஆப்கானிஸ்தான் இதே 10 ஓவர்ல அந்த பிச்சை வந்து கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு 15 for 0 ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 ஓவர்ல வந்து கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி ஒரு 35 ரன் அடிச்சு 20 ஓவர்ஸ்ல 50 for 0 இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த ஓடிஐ மேட்சுக்கு ஒரு நல்ல ஸ்கோர். ஏன்னா அடுத்த 30 ஓவர்ல 210 ரன்ஸ் கூட அடிக்க முடியும். பேட்டிங் வந்து ஃப்ரெண்ட்லி பேட்டிங் பிச் ஆயிரும். ஆனா இந்த இடத்துல மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கதை முடிஞ்சு 20 ஓவர்ல 50க்கு 0 இருக்கிறப்போ ரெக்வயர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரன் 110 ரன் தான் இருக்கும் 20 ஓவர்ஸ்ல ஃபார் சேசிங் டீம். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன்டா மழை பெஞ்சாலும் தான் வந்து கவர்ஸ் போடுவாங்க, அப்ப செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கும் வந்து அண்டர் த கவர்ஸ் கஷ்டமா தான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. ஓவர் நைட் கவர்ஸ்க்கும் மழை பெஞ்சு அந்த வர கவர்ஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி சன்லைட் அடிக்கிறப்போ இங்க 10 ஓவர்ஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா இங்க ஒரு 2 ஓவர் தான் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? சோ இந்த ஒரு 2 ஓவர் 3 ஓவர் இருக்கு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 5 ஓவர்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு. அப்படி இருக்கிறப்போ 5 ஓவர்ஸ்ல இவங்க வந்து ஒரு 10 for 0 இருந்தாலுமே மீதி இருக்கிற 15 ஓவர்ஸ்ல வந்து 110 அடிக்கிறது கஷ்டமா கிடையாது, ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி பிச்சை வந்து கன்சிடர் எடுத்துக்காது. இந்த பிச்சு மட்டும் தான் டிஎல்எஸ் வந்து கன்சிடர் பண்ணாதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவுட் ஃபீல்டுமே வந்து சுத்தமா கன்சிடரேஷன்ல எடுத்துக்காது. இப்போ பொதுவா மழை பெய்யுதுன்னா என்ன ஆகும், அவுட் ஃபீல்டு வந்து சொததான் இருக்கும், அப்போ வந்து பால் டிராவல் பண்றது கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்ட். ஆனா அது வந்து வெட் அவுட் ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் தான். சரிங்களா? அந்த வெட் அவுட் ஃபீல்டு மேட்ச் எல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அவுட் ஃபீல்ட சரி பண்ணுவாங்க தெரியுமா? சரி பண்ணதுக்கு அப்புறம் பால் வந்து செம்ம ஃபாஸ்டா வந்து அவுட் ஃபீல்டு ரன் ஆகும். அது மட்டும் இல்லாம பிச்சுமே வந்து இட் வில் கெட் பெட்டர் டு பேட் ஆன். மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் கமெண்டேட்டர்ஸ்லாம். அப்படி இருக்கிறப்ப இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிச்சையும் சரி இந்த அவுட் ஃபீல்டையும் சரி சுத்தமா இந்த டிஎல்எஸ் வந்து கன்சிடரே பண்ணாது. அது நம்ம பாலுமே வலுக்கும் ஆக்சுவலி பவுலர்ஸ் போறதுக்கு, பேட்ஸ்மேனுக்கு வந்து அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். கரெக்ட். ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கிரிப் பண்ணவே முடியாது பால், அதுவும் ஒண்ணு இருக்கு. கரெக்ட். இது வந்து ஒரு 3 செனரியோஸ் பார்த்தோமா, 4th ஒரு செனரியோ இருக்குங்க. இப்போ வந்து இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம்னு வச்சுக்கோமே, ஒரு கடப்பார பேட்டிங் இருக்க டீம் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேட்டிங் ஆறாங்க, 20 ஓவர்ஸ் மேட்ச். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேட்டிங் ஆறாங்க, ஒரு 100 ரன்ஸ் ஃபார் 4 விக்கெட்ஸ் விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டா மழை டபால்னு பெய்யுது. மழை பெஞ்சு அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் ஆட வராங்க ஆப்பனன்ட். எவ்வளவு இருக்கும் டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 100 ரன் தான் இருக்கும். நீங்க இப்ப கேட்கலாம், இப்போ 100 ரன் இருக்கு, அதே 10 ரன் தானே, இப்போ வந்து எடுத்துட்டு போய் கொலாப்ஸும் இருக்கலாம், இதுவா இருக்கலாம், ஒரு 200 ரன் அடிச்சிருப்பாங்களா அப்படின்னே வச்சுக்கோ, 200 210 அடிச்சிருப்பாங்களா, அதே 10 100 தானேப்பா வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா நீங்க 10 ஓவருக்கு அடிக்கிறதும் 20 ஓவர் அடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. இதுக்கு ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிளே இருக்கு. நம்மளே ஐகானிக் மேட்ச் போட்டிருக்கோம். 2014 நடந்த அந்த கிங்ஸ் 11 பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே செமிஃபைனல் இருக்குல்ல, அதுல சுரேஷ் ரெய்னா வந்து எப்படி பொழந்திருப்பாரு நமக்கு தெரியும். 27 பால்ஸ்ல 89 என்னவோ அடிச்சிருப்பாரு. அதுல 6 ஓவர்ஸ்ல 100 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அந்த 100 ரன்ஸ் அடிச்சுட்டு மிச்சம் 100 ரன்ஸ் இன்னும் 14 ஓவர் இருக்கு, அழகா அடிச்சிருக்கலாம் அப்போ அந்த மேட்ச்ல. ஆனா ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு. அதுதான் நீங்க ஸ்டார்டிங் அந்த 100 ரன் வந்து 10 விக்கெட் வச்சு அடிக்கிறதும் 200 ரன் 10 விக்கெட் அடிக்கிறதும் அதுதான் வந்து டிஃபரன்ஸ் அந்த கேம்ல. அதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜா இங்க வந்து முடியுது. நீ ஆக்சுவலி பவர் பிளே சூப்பரா எடுத்துட்டு வந்தேன். அடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் அந்த பவர் பிளே சம்பந்தமா தான். இப்ப பொதுவா டீம்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பவர் பிளேல வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டல்லா போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க, எண்ட்ல வந்து சூப்பரா வந்து ஆக்சிலேட் பண்ணுவாங்க. இதான் வந்து ஆக்சுவல் கிராஃப். ஆனா டிஎல்எஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கன்சிடர் பண்ணாதுங்க. டிஎல்எஃப் பொறுத்தவரையில அந்த கிராஃப் ஒரே ஒரு கிராஃப் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கர்வ், சரிங்களா? அந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ப்ரோக்ரசிவா இருக்கும். பேசிக்கா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்லோவா பில்ட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே போவாங்க, பீக்ல வந்து அட்டாக் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு தான் அந்த கர்வ் இருக்கும். ரியல் லைஃப்ல அப்படி நடக்கவே நடக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். சோ இந்த ஒரு விஷயத்தை டிஎல்எஃப் வந்து கன்சிடர் பண்ணாது. இப்போ நீ சொன்ன இந்த எக்ஸாம்பிள் நீ இங்கிலாந்து வச்சு சொன்னல, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ரீசெண்டா நடந்துச்சு, அதை எடுத்துட்டு வரேன். அதே சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் தான். ஆனா இந்த முறை வந்து 2025 ஐபிஎல்ல சரியா முலான்பூர்ல நடந்த மேட்ச்ல நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து ஒரு 8 ஓவர்ல 75க்கு 5 இருப்பாங்க. ஒருவேளை அப்போ அந்த மழை பெஞ்சிருந்தது அப்படின்னா சிஎஸ்கே டார்கெட் வந்து ஒரு 75 அப்படிதான் இருந்திருக்கும் 8 ஓவர்ஸ்ல, which CSK might have chased it down. ஆனா அங்க என்ன ஆச்சு அப்படின்னா யான்சன் அண்ட் சஷாங்க் சிங் அப்படின்ற அந்த 2 பேரு அந்த இன்னிங்ஸை சூப்பரா எடுத்துட்டு போய் கடைசியில 20 ஓவர்ல வந்து 210 சம்திங் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேமோ டோட்டல் வச்சாங்க. சிஎஸ்கேல சேஸ் பண்ண முடியல. ஆக்சுவலி பிரியன் சரி அடிச்சிருப்பாரு அந்த மேட்ச். 100 ஸ்டார்டிங்ல இருந்து அவர் ஒரு விக்கெட் மட்டும் நின்னு இருக்கும். பட் ஆனா விக்கெட் ஜாஸ்தியா போயிடுச்சு. அதான் கான்செப்ட். ஓகேங்களா? கீழ இருக்கவங்க அவங்களுமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. கரெக்ட். அதான் நாங்க சொல்ல வரோம். பேசிக்கா அந்த விஷயத்தை கன்சிடரே பண்ணல டிஎல்எஸ். சோ விக்கெட் சுட்டா உடனே வந்து அந்த டீம் வந்து கடைசியில கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இப்ப இருக்கிற அப்ரோச்ல அப்படி கிடையாது. நம்பர் 11 பேட்டிங் இருக்கு, அது சுத்தமா டிஎல்எஸ் வந்து எடுத்துக்கவே இல்ல. கிராஃப் வந்து இப்படி போயிட்டு ஒரு கட்டத்துல 11 to 15 ஹவர்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும் கிராஃப். அதுக்கப்புறம் வந்து இப்படியும் போலாம் இப்படியும் போலாம். அந்த ப்ராபபிலிட்டிஸ் வந்து டிஎல்எஸ் வந்து கன்சிடர் பண்ணாதுன்னு தான் நாங்க சொல்லுவோம். சரி, நம்ம அடுத்த சினேரியோ பாத்துடலாம். என்னடா இந்த சினேரியோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமுக்கு தான் கஷ்டமா இருக்குமா, சேசிங் டீமுக்கு எப்பவுமே அட்வான்டேஜ் தானே மழை வந்தாலும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சினேரியோல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். 20 ஓவர்ஸ் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆற டீம் வந்து ஒரு 200 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 201 டார்கெட் செட் பண்றாங்க. சோ ஆப்போனன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்னு வச்சுப்போம். ஒரு பவர் ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு டீம் வெஸ்ட் இண்டீஸ்னு வச்சுப்போம். அவங்க வந்து இல்ல ஐ மீன் பழைய வெஸ்ட் இண்டீஸ், சாரி ஓகே, பழைய முன்னாடி இருந்த வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு டீமுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர் பாக்குறாங்க, கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 85 for 3 அப்படின்ட்டு வந்து எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பவர் ஹிட்டர்ஸ் டவுன் தி ஆர்டர் இருக்காங்க, பொலார்டு, ரசல், அப்புறம் சாமி, பிராத்வைட்னு இருக்காங்க, எப்படி தான் சேஸ் பண்ணிடலாம்ப்பா. 10 ஓவர்ஸ்ல 116 ஒரு சேஸே கிடையாது அப்படின்ட்டு வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க. அப்போன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹெவன்ஸ் ஓபன்ஸ் அப், மழை பெய்யுது.
இப்போ வந்து பாஸ் ஸ்கோர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 3 விக்கெட் விட்ட காரணத்தினால 91, 92 அப்படின்னு வந்து இருக்கும். which means the first batting team has won by 7 runs or 7 அந்த மார்ஜின்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் இங்க பிரச்சனையே. அதாவது ஒரு டீமோட பேட்டிங் டெப்த சுத்தமா கன்சிடரே பண்ணாத டிஎல்எஸ் மெத்தட். இந்த சேஸை நினைச்சா அடிச்சிருக்க முடியும்ல. இப்போ நீ சொன்ன எக்ஸாம்பிளுக்கும் இதேதான். இப்போ நான் உதாரணத்துக்கு ரீசெண்டா நடந்த மேட்சே ஒன்று சொல்றேன். சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் முலான்பூர் நடந்திருக்கும். பஞ்சாப் வந்து 75 for 5 விட்டுருப்பாங்க. ஒரு 10 ஓவர் ஒரு 8 ஓவர்லயே சம்திங். சரியா? ஒருவேளை அப்போ அங்க மழை பெஞ்சிருந்தது அப்படின்னா சிஎஸ்கேக்கு அதே 9 ஓவர்ல வந்து ஒரு 65-70 டார்கெட் இருந்திருக்கும். which they were chased down easily. ஆனா என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? சசாங் சிங், மார்க்கோ யான்சன், அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டார்கெட்டை வந்து 200க்கு மேல எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டெப்த் இருந்துச்சு, அந்த பேட்டிங் பவர் இருந்துச்சு. இது சுத்தமா அந்த டிஎல்எஸ் மெத்தட் கன்சிடரே பண்ணாது. அதுக்கப்புறம் கடைசி சினாரியோ சேசிங் டீமுக்கு வந்து இதெல்லாம் தாண்டி என்னப்பா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. சேசிங் டீமுக்கு வந்து மென்டலி கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. அது எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கோர் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். இப்போ ஒரே இதுல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு ஒரு விக்கெட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பால் வந்து ரன்ஸ் வந்து டிராஸ்டிக்கா மாறிடும், இன்க்ரீஸ் ஆயிடும். இது எப்போன்னு பாத்தீங்கன்னா சேசிங் டீம் வந்து பேட்டிங் விளையாட்டு இருக்கப்போ மழை பெய்யுது அந்த சமயத்துல வந்து அந்த பார் ஸ்கோர்ன்றது வந்து டமால் 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 ஏறும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏறும். அது நானே விக்கெட் விழுந்தா ஆமா, அந்த விக்கெட் விழும்போது நானே யோசிச்சிருக்கேன், என்னடா நம்ம கரெக்டா தானே விளையாடிட்டு இருக்கோம் அது சொல்றபடி அப்படின்னு பார்த்தப்போ திடீர்னு விக்கெட் சூழ்ந்தது எனக்கு தெரியாது முன்னாடிலாம். அப்ப யோசிச்சு பார்த்தப்போ இந்த சினேரியோ வந்து எனக்கு இப்ப புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுதே. நான் இதுக்கு முன்னாடி திட்டிட்டு இருந்தேன், என்னடா இது இஷ்டத்துக்கு ஏறுது டிஎஸ்எஸ், இது ஃபேக்கு, கிரிக்கெட்டோட ஆப் வந்து ஃபேக்கு அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா இது எந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதனால சேசிங் டீமுமே ப்ராப்ளம். பேசிக்கா என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது மழை பெஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு ப்ராப்ளம். செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது மழை பெஞ்சதுன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு ப்ராப்ளம். மழை எப்போ பெய்யுதோ எந்த இன்னிங்ஸ்ல பெய்யுதோ அவங்களுக்கு ப்ராப்ளம். சோ இந்த ப்ராப்ளம்னு சொல்றப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? அந்த சொல்யூஷன்ஸ் தான் வந்து டீம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஒன்னு இல்ல 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து டிராவல் பண்ணுவாங்க டீமோடயே. அவங்களோட வேலையே இதுதான். ஒரு மழை பெய்யுற மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் வந்து மழை எங்க பெய்யும் எப்போ பெய்யும்ன்ற அளவுக்கு வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ டாஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டீமுக்கு வந்து தெரியும் இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு. நீங்க டாஸ்லயுமே வந்து சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, இட்ஸ் ஓவர் காஸ்ட், ஐ திங்க் இட் மைட் ரெயின் இன் தி செகண்ட் இன்னிங், சோ வி ஆர் பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஎல்எஸ் மெத்தட்ல ஒரு ஸ்கோர் அட்ஜஸ்ட் ஆறப்போ அதுக்கு ஏத்தாப்புல எனக்கு ஈஸியா டார்கெட் சேஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதுக்கு ஏத்தாப்புல டீம்ஸ் இப்ப அடாப்ட் ஆகிட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூடயே வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு ஓவர் முடியும் போது மழை பெய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒவ்வொரு ஓவர் முடியும் போது வந்து ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர்ல வந்து ஸ்கோர் கால்குலேஷன் எழுதி அனுப்புவாங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஓவர்ல இவ்வளவு ஸ்கோர் இருக்கணும். சோ அங்க வந்து கிரீஸ்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு எக்ஸாக்டா தெரியும் என்ன ஸ்கோர் எவ்வளவு ஓவர்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஏத்தாப்புல வந்து அவங்க ஆடுவாங்க. சரிங்களா? அதுவும் அன்னைக்கு ஒரு பயங்கரமான ரெய்னி டேவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அக்ரெசிவ் ஆட ஆரம்பிச்சுவாங்க டீம்ஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க ஏன்னா எப்ப வேணா என்ன வேணா பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டு அதுல ஒரு நெகட்டிவும் இருக்கு. ஒருவேளை அக்ரெசிவ் ஆட போய் விக்கெட் விட்டாங்க அப்படின்னா சோலி முடிஞ்சு. நீங்க 5 ஓவர் 100 ரன் அடிச்சு 9 விக்கெட் விட்டாலுமே ஒன்னும் உங்க டார்கெட்டே எவ்வளவு தெரியுமா இருக்கும்? அவங்களுக்கு 5 ஓவர்ல 80 70 அப்படிதான் வந்திருக்கும். 70 கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. 60 50 கம்மியா 9 விக்கெட் விட்டாங்க. ஆமா, சரி ஓகேடா, இதெல்லாம் சொல்றேன். ஆனா இந்த டிஎல்எஸ் மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து லெவல் ஃபீல்டு உண்டாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து மழை பெய்யறப்போ எவ்வளவு இன்னும் அன்ஃபேரா இருந்துச்சு. அதை கம்பேர் பண்றப்போ இது பரவாயில்ல தானே. இதுல சின்ன ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு, ஆனா இதையும் தாண்டி வந்து யூஸ் பண்றது கரெக்டா தான் நம்ம ஹெல்ப் பண்ணுதுப்பா ரிசல்ட் கொடுக்குறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதை கொஞ்சம் தேத்துற மாதிரி சில சேஞ்சஸும் நம்ம பண்ணலான்றத நம்ம சொல்ல போறோம். ஆமா ஆமா ஆமா, பெரிய மேத்தமேட்டிஷியன் ஸ்டாட்டிஸ்டியன் இவரு அப்படியே வந்து சொல்லுவாரு சேஞ்சஸ் எல்லாம். அதெல்லாம் இல்லைங்க. சோ இந்த டிஎல்எஸ் மெத்தட் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இந்த டிஎல்எஸ்க்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஒன்னும் இல்ல, நம்ம இந்தியால நம்ம இந்தியன் கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் விஜேடி மெத்தட். விஜேடினா விஜய் தேவர் கொண்டவா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இவர் வந்து வி ஜெயதேவன் அப்படின்ட்டு ஒரு இந்தியன். இவர் வந்து ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சாருங்க விஜேடி அப்படின்ற மெத்தட். பேசிக்கா நம்ம எப்படி டிஎல்எஸ்ல வந்து ஒரு கிராஃப் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த கிராஃப் வந்து ப்ரோக்ரசிவா போகும் அப்படின்றது வந்து பார்த்தோம். டேக் இன் தி கன்சிடரேஷன் த டீம்ஸ் வந்து அதே மாதிரி தான் ஒரு கிராஃப் ஒரு சிமிலர் ஸ்லைன்ல வந்து ஆடுவாங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த விஜேடி மெத்தட் பாத்தீங்கன்னா அப்படியே டிஃபரெண்ட். 2 கிராஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து நார்மல் கர்வ் அப்படின்ற ஒரு கர்வ், இன்னொரு கர்வ் வந்து ரெயின் அஃபெக்டட் ஆனதுக்கு அப்புறம் டார்கெட் கர்வ் அப்படின்னு ஒரு கர்வ். சரிங்களா? இந்த டார்கெட் கர்வ் வந்து பாத்தீங்க இது எது வந்து வெயிட்டேஜா வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎல்எஸ் மெத்தட்ல விக்கெட்ஸ் வந்து வெயிட்டேஜ். சரிங்களா? நீங்க ஓவர்ஸ் எவ்வளவு படலும் பிரச்சனை இல்லை. விக்கெட்ஸ் வந்து அதிகமா விழுறப்போ டார்கெட் வந்து டிராஸ்டிக்கா மாறும். ஓவர்ஸ்க்கு அப்படி இருக்காது. சரிங்களா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸை கன்சிடரேஷன்ல எடுத்துக்காது. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மெயினா இங்க மாறுது வந்து ஓவர்ஸ் தான் இந்த கர்வை பொறுத்த வரைக்கும். சோ நம்ம சொன்ன எல்லா சினரியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விக்கெட்ஸ்ன்ற ஒரு விஷயம் இதுல கன்சிடரேஷனே வராது மழை பெஞ்சதுக்கு அப்புறம். மழை பெய்யறதுக்கு முன்னாடி இருக்கும் சொல்ல, மழை பெஞ்சதுக்கு அப்புறம். சோ இந்த விஜேடி மெத்தட் வந்து அதனால தான் நம்ம டொமஸ்டிக்ல இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2010ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஒரு 15 இயர்ஸ் யூஸ் பண்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் லிமிடெட் ஓவர்ஸ் விஜய் ஹசாரேவா இருக்கட்டும் இல்ல சைட் முஸ்தக்லியா இருக்கட்டும் ஒரு லெவல் ரெக்வயர்மெண்ட் வந்து கரெக்டா அதுக்கு ஏத்தாப்புல வந்து பண்றக்கூடிய மெத்தட் விஜேடி. அது காரணம் வந்து இதுதான். 2 கிராஃப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன நார்மல் கர்வ் அதே வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ரசிவாலாம் இருக்காது. டைரக்டா வந்து அடிச்சுக்கிட்டே போவாங்க அப்படின்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல அடிப்பாங்க, அப்புறம் ஒரு டிப் ஆகும்,
அதுக்கப்புறம் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் பயங்கரமா அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கர்வா அவங்க அதுக்கு ஏத்தாப்புல செட் பண்ணிருப்பாங்க. which is how the modern cricket works. So இது வந்து இன்னும் கொஞ்சம் மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இது ஐசிசி வந்து அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த சிஸ்டம்ல வந்து ஃப்ளாவே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம்லயும் ஃப்ளா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வென்யூல இருக்கிற பிச்சா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டா இருக்கட்டும், நான் முன்னாடி சொன்னல எல்லாமே அந்த ஓவர்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து இதுலயும் வந்து ஃப்ளாஸ் இருக்கு. பட் இருந்தாலும் டிஎல்எஸ் கம்பேர் பண்றப்போ இந்த மெத்தட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. பட் நான் ஆன்லைன்ல கொஞ்சம் ரிசர்ச் பண்றப்போ இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. சரிங்களா? சோ உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதுல இந்த என்ன அர்த்தம் சொல்லிட்டு போ. இக்கரைக்கு அக்கறை பச்சைனா இதை பாக்குறப்போ அது பெட்டரா தெரியும், அதை பாக்குறப்போ இது பெட்டரா தெரியும் அப்படின்னு அர்த்தம். சோ வந்து இது சொல்லணும்னு நினைச்சோம். சோ இந்த மெத்தடை வந்து ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஐசிசி நினைச்சா. கரெக்ட் மாறன், நினைச்சா பண்ணலாம். ஆனா எங்களால முடியாது. ஏன்னா இந்தியா கண்டுபிடிச்சது. அது ஜெய்சா இருக்காரு, அடுத்து வரான்னு பாப்போம். அதுதான் நாங்க சொல்லணும். சின்ன வயசுல நாங்க புலம்புவோம் டிஎல்எஸ் மெத்தட் என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அன்ஃபேரா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இப்போ ரீசெண்டா அந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசி ஆகணும். நீங்க ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நான் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன், இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி போச்சு. அப்ப சில பேர் பேசியிருந்தாங்க, அந்த டீம் இந்தியா வந்து 35க்கு 3 21க்கு 3 ஏதோ இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப 135ன்னு டார்கெட் கொடுத்ததே பெரிய விஷயம். சும்மா இருங்கப்பா, எப்படிதான் 2 தோத்துருப்பாங்க அப்படின்றாங்க. மேட்டர் அது கிடையாதுங்க. ஒரு டீம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. முன்னாடி எல்லாம் இந்தியா 30க்கு 4 28க்கு 5 எல்லாம் இருந்திருக்கும். சரிங்களா? ஆனா டார்கெட் ஃபைனல் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 250 270 நம்ம இப்போ ஆஸ்திரேலியா சீரிஸ் போட்டோம் ஐகானிக் மேட்ச்ல. அதுலயுமே 75-4 இந்தியா இருந்துமே 305க்கு போயிருக்கும். தோனின்ற ஒருத்தர் அடிச்சிருப்பாரு அந்த மேட்ச்ல. அந்த மாதிரி யாரு வேணா எப்ப வேணா அடிக்கலாம். விடு, அதான் சொல்றேன், யாரு வேணா எப்ப வேணா அடிக்கலாம். அந்த சினேரியோ வந்து நீங்க சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு மழை பெய்யறப்போ மழை பெஞ்சதுனால தான் விக்கெட்ஸ் அடிக்க போய் விடுறாங்க அப்படின்றப்போ விக்கெட் ஷுட் நெவர் கம் இன்டு கன்சிடரேஷன். அது டிஎல்எஸ் மெத்தட் ஒரு பொதுவா வச்சிருக்காங்க. இப்போ வந்து நிறைய சினாரியோஸ் இருக்கலாம். இப்போ எப்போ மழை பெய்யுதுன்னு இருக்கு, அது வந்து எப்போ அந்த டிஎல்எஸ் மெத்தட்ன்றது கொண்டு வராங்கன்னு இருக்கு. சோ அதனால பொதுவா வந்து இந்த மாதிரி நீங்க ஆடிட்டு இருந்தீங்கன்னா இந்த நிலைமை, இந்த விக்கெட் சுட்டிங்கன்னா இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. அது முன்னாடியே வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து பேட்ஸ் இப்போ 25 ஓவர் தான் வந்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல ஆடுறதுனால இவங்க ரன் அடிக்க போய் இவங்க வந்து விக்கெட் சுட்டுறாங்க. பட் ஆனா அது எல்லா ஆஸ்பெக்ட்டுக்கும் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காமனா ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்படியும் இருக்குங்க. அந்த சைடு பார்த்தா இங்க தப்புன்னு தோணும், இந்த சைடு பார்த்தா அங்க கரெக்ட்னு தோணும். அது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இக்கரை கக்கரை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்க வந்து முடிக்கிறோம். சோ இதுல நாங்க சில விஷயங்கள் மிஸ் கூட பண்ணிருக்கலாம். இந்த சினேரியோ நீங்க சொல்லவே இல்லை ப்ரோ, இந்த மாதிரி ஒரு சினேரியோ இருக்கு ப்ரோ, நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு சினேரியோ சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. எங்களுக்கு டக்குன்னு தோணு சில சினேரியோஸ் வச்சு நாங்க இந்த வீடியோ பண்ணோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயினா நாங்க இந்த சொல்ற சினேரியோஸ்லாம். ஹோப் யூ கைஸ் ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வர வீடியோஸ் நாங்க வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்போம். டிஃப்ரெண்டா பாக்குறீங்க நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைமெட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.